ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நாம் ரொம்பவே ஜூஸியான டேஸ்டியான சிக்கன் பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது அதிகமாக மசாலா இல்லாமல் உள்ளே ரொம்ப ஜூஸியாகவும் வெளியில் லைட்டான காரத்தோடையும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நான் 1/2 kg சிக்கன் மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது நான் மண்சட்டியில் தான் செஞ்சுருக்கேன். நீங்கள் எந்த பாத்திரத்தில் வேணால் செய்யலாம். இப்போ இதில் ஒரு 4 ஸ்பூன் கடலை எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம், ஒரு மீடியம் சைஸ் ஆனியன். நான் மசாலா கம்மியாக வேணுன்றதுனால கம்மியாக எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் 2 இல்லைன்னா 3 ஆனியன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்கள் விருப்பம். இப்போது ஆனியன் ஓரளவுக்கு வதங்கி வந்துடுச்சு. இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வதக்கி விடணும். இதோட பச்சை வாசனை நல்லாவே போகணும். இந்த பெப்பர் ஃப்ரை உங்களுக்கு கோல்டு ஜாஸ்தியாக இருக்கும்போது, குழந்தைங்களுக்கு கோல்டு ஜாஸ்தியாக இருக்கும்போது இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக அது குறைஞ்சிரும். இப்போது 2 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை நல்லா போகணும். அதுக்கப்புறமா தான் கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது ஒரே ஒரு பச்சை மிளகா காரத்துக்காக ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நான் ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்திருக்கேன். அதில் பாதி ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க. நான் சின்ன தக்காளியாக எடுத்துருக்கிறேன். அப்படி போட்டால் தான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். பெரிய தக்காளியாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு புளிப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. இதுவும் நல்லா ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. நம்ம ஆல்ரெடி மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்க 1/2 kg சிக்கனை ஆட் பண்ணி இதில் நல்லா கிளறி விடுங்க. ஓரளவுக்கு அது அந்த எண்ணெயிலே வேகணும். இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி இதில் மஞ்சத்தூளை போட்டு வாஷ் பண்ணதுனால நான் மஞ்சத்தூள் கம்மியாக தான் போட்டிருக்கேன். இதையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த சிக்கன் இப்போது ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் அந்த சிக்கன் வேகிற அளவுக்கு ஒரு 3/4 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கல் உப்பாக இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும். உப்பையும் ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா கிளறி விட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் மூடி போட்டு நல்லா வேக விடுங்க. நடுவில் கிளறி விடுங்க. அடி பிடிக்கவும் சான்ஸ் இருக்குது. ஏன்னா இது மண் சட்டி தானே, அதனால் அடிக்கடி கிளறி விடுங்க. இப்போது சிக்கன் ஒரு 10 நிமிஷம் வெந்து வந்துடுச்சு. நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் எப்போதுமே கடைசியாக தான் நம்ம சேர்த்துக்கணும். முதல்ல சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அது கசக்க ஆரம்பிச்சிடும். அதனால் கடைசியாக தான் ஆட் பண்ணணும். ஒரு 1/4 டீஸ்பூன் சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஆட் பண்ணி ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கு மேலே நீங்கள் அதை அடுப்பில் வச்சுருக்கக்கூடாது. உங்களுக்கு மிளகு கசக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நல்லா அந்த தண்ணியெல்லாம் வற்றிடுச்சு. தண்ணி வற்றினதுக்கப்புறமாவே நீங்கள் இது 2யுமே போடுங்க. இப்போது எண்ணெய் நல்லா பிரிஞ்சும் வந்துடுச்சு. நமக்கு சிக்கன் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணி இறக்குனீங்க அப்படின்னா ஒரு அட்டகாசமான டேஸ்ட்டில் சிக்கன் பெப்பர் ஃப்ரை நமக்கு ரெடி ஆகிடும். இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சிம்பிளான ரெசிபி. பேச்சுலர்ஸ் இது உங்களுக்கான ரெசிபி தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எதனா ரெசிபி வேணும்னாலும் கண்டிப்பாக நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.